நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார். இன்று காலையும் சொல்லியிருக்கின்றார். இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணினுடைய சம்பவம், இது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பெண், ராமேஸ்வரத்திலே இது ஒரு இளம் பெண் ஒரு பிரச்சனை. ஏன்னா அது உள்ள நான் போக விரும்பல. நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகிலே ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள். கும்மிடிப்பூண்டி அருகில் அங்கே கிராமம், இந்த ஆரப்பாக்கம் கிராமத்திலே 8 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், மோசமான சீண்டல்கள். இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 12,600 ஊராட்சிகளில் தோராயமாக 43,000 கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு 43,000 கிராமத்திலும் போதைப் பொருட்கள் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தலைமுறை நகரத்தில் சொல்லவே தேவையில்லை. தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், மெத்தைல், ஃபென்டலைன், என்னென்ன போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கிறோ அத்தனையும் தமிழ்நாட்டில் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது திமுகவுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்படி ஒரு மோசமான சூழல். இதனால் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4,300 2020-21. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 7,500 குற்றங்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் 217 பெண்களை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இந்த 4 ஆண்டு காலத்தில் அதுல குழந்தைகள் 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆட்சியா? நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.